ஆனா இன்னைக்கு நாம ஒரு மகா பெரிய பாவியா இருந்தாலும் அவருடைய சன்னிதானத்திலே வந்து நின்று மனதார மனம் திறந்து என்னை மன்னியும் என்று கேட்கிற மகா பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே பலவிதமான திரைகள், இரும்பு திரைகள் நம்முடைய வாழ்க்கையை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நெருங்க முடியாதபடி, ஆண்டவரை கிட்டி சேர முடியாதபடி, நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறேன், ஆனா வாழ முடியல. உண்மையா இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன், ஆனா உண்மையா இருக்க முடியல. பரிசுத்தமா இருக்க நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் அந்த பரிசுத்தத்தை முன்னெடுக்கும் போது எனக்கு பல போராட்டங்கள் வருகிறது. நான் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே வைராக்கியமாய் இருக்க விரும்புகிறேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் வைராக்கியமாய் இருக்க விரும்புகிறேனோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு இரும்பு திரை தேவனுக்கும் எனக்கும் இடையே ஒரு திரைச்சிலையை போல ஒரு மறைவு ஆண்டவரை நெருங்க முடியாதபடி என்னை தடுத்து கொண்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 வருஷத்துக்கு முன்னாடி உயிர்த்தெழுந்த அந்த தேவனுடைய அந்த நேரத்திலே எப்படி திரை கிழிக்கப்பட்டதோ அதே போல இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இரும்பு திரைகளையும் ஆண்டவர் கிழித்து தகர்த்து போடுகிறார்.